ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எங்க மாதிரி ஆளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நாங்கள் சும்மா சுற்றிட்டு வருவோம். அவ்வளோ கஷ்டம்ப்பா சினிமா வந்து கேட்போம். வாய்ப்பு கிடையாது, அவ்வளோ கஷ்டம். அதில் நாங்கள் நீந்தி கரையேறி ஒரு சீன் கொடுப்பாங்க, ஒரு சீன் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு சீனில் எப்படா நம்ம வந்து அதை கேட்ச் பண்ணுறது. விஜயகாந்த் சார்டே படம் வானத்தை போல இல்லை, நானும் எங்கள் அண்ணன் செந்திலன்னு பண்ணியிருப்பேன். அந்த காமெடி ஒரு சீன் தான். அந்த சீனு இன்னைக்கும் எங்கள் கிராமத்தில் பண்ணியோ வானத்தை போல இல்லை. அப்போ அந்த டிஃபரன்ஸ். கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. பேரரசு வந்து என் தம்பி ரிலேட்டிவ். நீ வந்து காமெடியனே கிடையாது, நீ வந்து வில்லன். என் ஒரிஜினல் கேரக்டர் வில்லன். அவனுக்கு தெரியும், பேரரசுக்கு தெரியும். உனக்கு கிடையாது, காமெடியே கிடையாது, நீ வில்லனோட தான். ஏன் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சியில் வில்லனோட தான் இருப்பேன், சிவகாசியிலையும் வில்லன் பிரகாஷ்ராஜோட தான் இருப்பேன். சார் ஒரிஜினலாகவே ரியலாக டெரர் கேரக்டராக இருப்பீங்க போலயே சார். பேசிக்காமா இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, நீங்கள் காமெடியனை வந்து நீங்கள் எல்லா காமெடியும் எடுத்துங்க. ஓவரைட்டிஸ் விவேகா இருக்கட்டும், ஏன் வடிவேலா இருக்கட்டும், அண்ணன் கவுண்டமணியா இருக்கட்டும், செந்தில் யாரா இருக்கட்டும், பேசிக்கா ஒரிஜினல் வந்து வில்லைங்க தான். அவ்வளோ கோவப்படுவாங்க. அது கேமரா முன்னால தான் சிரிக்கிறது. இப்போலாமா சினிமாவில் வந்து கால் ஷீட் கொடுப்பாங்கல்ல, இப்போ அவங்க கால் ஷீட்டுக்காக நம்ம கால் ஷீட்டுக்காக அவன் சினிமாக்காரன் வந்து வெயிட் பண்ணான்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். சும்மா அவங்களுக்கு சினிமா நேருக்காக நம்ம தான் பொய்யெல்லாம் பேசக்கூடாது. அவன் கால் ஷீட்டு நம்ம கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணா நம்ம சொன்னதை சினிமாக்காரன் கேட்பான். பட் அவன் கால் ஷீட்டுக்காக நம்ம பார்த்தனால நான் சம்பளம் கூட சொல்கிறத செஞ்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நிலைமை அதுதான். நான் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி, சிவகாசி அந்த மாதிரி எல்லா படங்கள் த்ரூஅவுட்டாக பண்ணி அதனால் சினிமாவை கண்டினியூ பண்ணனால ஆஃபீஸ் போக முடியல. நான் ரிசைன் பண்ண ஜாப் ஆஃபீஸ் விட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். வேணாடான்னு 2001 எழுதி கொடுத்து வந்தேன். அவ்வளோ பிஸியாக இருந்தேன். இப்போ அடிவாளோட சின்ன பிரச்சனையானவங்க இருக்கவன்லாம் 1க்கு 2 போட்டு கொடுத்து என்ன பண்ணாங்க, சின்ன கிளாஸ் ஆக. அப்போ அவர் தானே அன்னைக்கு லெஜெண்ட். அவர் தான் அந்த கலைஞனோட நம்ம வந்து அவர் காலத்துலலாம் வாழ்ந்திருக்கோம், அவரோட நடிச்சிருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு பெருமை. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல காமெடி ஆக்டர் ஜெயமணி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சினிமா தொடர்பான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பேச போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, ரொம்ப வணக்கம். காலை வணக்கம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டா நம்ம நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய லெஜெண்ட் அவர்களோட இறப்பு பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் நம்ம சவுகார் ஜானகி அம்மா அவர்களோட இறப்பு நடந்திருக்கு. ஸோ அவங்கள பத்தி சில விஷயங்கள். சவுகார் ஜானகி அம்மன்றாலே இந்த சவுகார் படத்துலேருந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணதுனால அவங்க பேர் ஆக்சுவலாக ஜானகின்னு சொல்லுவாங்க. சவுகார்ன்றது அந்த படம் நடித்ததால சவுகார் ஜானகின்னு ஒரு பேர் வந்து அவங்க மிகப்பெரிய புகழ். ஐயா சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லோரையும் நடித்தவங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச என்னென்னா ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும், பார்த்த ஞாபகம் இல்லையோ. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுற ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்படியே அந்த அம்மா சவுகார் ஜானகி அம்மா வந்து இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. இது தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அதனால் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளுடைய எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். உங்களோட படங்கள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பேருக்கே ஒரு விளக்கம் கொடுக்கணும் போல. ஏன்னா வந்து கூகுளில் வந்து ஜெயமணி அப்படின்னு போட்டாலே வந்து நெல்லை ஜெபமணியாக இருக்கட்டும், ஜெயமணி, விசி ஜெயமணி அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்கு. ஸோ உங்களோட பேருக்கான விளக்கம் கொடுத்துருங்க சார். கட்டாயம் கொடுக்க வேண்டியதாகி போச்சு. இப்போ ஜெயமணின்னு சொன்னால் ஒருத்தர் திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இறந்து போயிட்டார். விசி ஜெயமணி அண்ணன் இறந்து போயிட்டாங்க. அவர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. ரைட்டர் ஜெயமணி ஒருத்தர் இருக்காரு, நெல்லை ஜெபமணின்னு ஒருத்தர் இருக்காரு. என்னங்க நாங்கள் இப்போ நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ என்ன பண்ணலான்னா சென்னை ஜெயமணியே பேர் பார்த்துடலாமோ. பேர் தெரியும் உங்களுக்கு, என்னை தெரியும். ஆனால் ஜெயமணினா ஒரு குழப்பம், அரசியல் குழப்பம் இருக்குது. அதனால நான் நேயர்களே என்னை சென்னை ஜெயமணி கூப்பிட்டுக்கிறீங்களா? நன்றி, வணக்கம். பிகாஸ் வந்து எனக்குமே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. என்ன இது ஒரே பேர்ல இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சினிமாவில் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? எதுக்காக சினிமா வந்து சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் சினிமாவில் வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அமைப்பு இருந்தால் தான் சினிமாவில் வர முடியும். கண்டிப்பாக ஒரு விஷயம், எல்லாரும் சினிமாவை நோக்கி சினிமாவில் நடிக்கணும்னு வந்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து சினிமாவுக்காக நான் இந்த சென்னைக்கு வரல. ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக சினிமா ஆசையுமே அப்போ கிடையாதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து இப்போ இருக்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் வயல்சேரி சிவராங்குளம்ன்ற ஊரில் தான் நான்
ஒரு பெரிய குக்கிராமம். ஓகே. வந்து அந்த நேரத்தில் பார்த்தா எங்கள் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் மின்சார விளக்கே கிடையாது. அங்கேருந்து சிவனாங்குளத்துலேருந்து திருப்புவனத்துக்கு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் அங்கே வந்து நடந்து படிக்கணும். ஓகே. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு காலையில் 6:30 மணிக்கு பிறப்பிட்டோம்னா 9:30 தான் ஸ்கூல் போக முடியும். நடந்தே தான் போவோம், நடந்தே தான் வருவோம். அப்போ பஸ் வசதியெல்லாம் கிடையாது. அப்படி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11th ப்ளஸ் பியூசி ப்ளஸ் பிஎஸ்சி படிப்பு. இப்போ 10th +2 ஆமா. அப்புறம் டிகிரி போகிறாங்கல்ல, அப்போ அப்படி கிடையாது. 11ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கும். பியூசி படித்து பியூசி பாஸ் பண்ணிட்டா பிஎஸ்சி. அது மாதிரி நான் 11ஆம் கிளாஸ் படித்து திருப்பூணத்தில் படிச்சுட்டு மதுரை தியாகராஜா காலேஜ் தெப்பக்குளத்திட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். தியாகராஜா காலேஜ் இருக்கும் மதுரையில், பெரிய ஃபேமஸ். அந்த காலேஜில் பிஎஸ்சி படித்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேஜர் படித்து பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் நான் பல நாள் வேலையை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துலேருந்து வேலை கிடச்சிது. ஓகே. அப்புறம் வேலை கிடச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் வந்து அவங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதி ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்க. வேலை கிடச்சிது அவங்களுக்கு, சென்னையில் கிடச்சிது. அதனால் சென்னையில் 1981 இங்கே செட்டில் ஆனோம். 1981 செட்டில் ஆனோம். அப்போ இருந்து என்னுடைய வேலைகள் அப்புறம் ஆஃபீஸில் சீனியர் அசிஸ்டன்ட் ஆனேன். அப்படியே வேலையில் பார்ப்போம், ஒய்ஃப் பார்ப்போம். அப்படியே போகும்போது என்னையை வந்து ஒரு அங்கே பேந்தனோட ஆஃபீஸிலேருந்து இங்கே கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கலெக்ஷன் ஆஃபீஸில் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அப்போ வந்து ஒருவர் கிருஷ்ணாராவ்னு ஒரு நடிகர் இருந்தாங்க. அவருடைய வீடு பக்கத்தில். அவர் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கவுண்டமணி செந்தில் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. வைக்கும்போது ஏன்னா நடிகன் ஒரு பொறாமை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அந்த நடிகர் அப்படின்னும்போது அந்த அவங்களுக்குள்ளே இப்போ தெரியல. ஆக்சுவலாக எனக்கு அது தெரியாது. கவுண்டமணி செந்தில் பீக் பீரியடாக இருக்கும்போது ஒரு விஷயம், என்ன அது நீ செந்தில் சொந்தக்காரன் ஐயா. ஆக்சுவலாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாடகத்துலேயோ இதுலேயோ எந்த இதுலேயுமே நான் முகம் கட்டினதே கிடையாது. ஃபார் இன்ஃபர்மேஷனு, அதாவது நாடகங்கள் பார்ப்பேன். எங்கள் கிராமத்தில் ஊரில் இருக்கும்போது வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரா, மயானகாண்டம் அப்படி 2 ராத்திரி பேர் உட்காந்து பார்ப்பேன்னு வச்சுங்களேன். நல்லா ரசிகனாக இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி நடித்து வெளியே பழக்கம்லாம் இல்லை. இவர் ஒரு கிருஷ்ணாராவ் என்ன சொல்லுவார்னா, அவனுக்கு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தர்றேன் அப்படின்னு என்னை சினிமாவுக்கு இழுத்துட்டு வந்தவர் ஐயா ஒரு கிருஷ்ணராவ். அவர் வந்தவொடனே நான் ஆஃபீஸில் வந்து லீவை போட்டுட்டு இவங்க ஆஃபீஸில் ஓபி அடிச்சுட்டு சினிமாவுக்கு போவேன். நடித்து இப்படியே வரும்போது வாய்ப்புகள் சின்ன வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. அப்புறம் வந்து தான் ஐயா வீரப்பன், காமெடி வீரப்பன் மூலியமாக சாது படத்தில் அர்ஜுன் சாருடைய ஹீரோ. அவர் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து கவுண்டமணி என்னோட காம்பினேஷன். ஒரு பனையேறி கேரக்டர் பார்த்துவேன். அந்த ஆறுகோள் ஆறுமுகம் அந்த கேரக்டர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சாதுன்ற படம். அதுதான் என்னுடைய ஸ்க்ரீனில் பார்த்த படம் அதுதான். அந்த ஸ்க்ரீனில் நான் வந்து பனையேறி கேரக்டர், அந்த இதெல்லாம் கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இதெல்லாம் அருவாலாம் வச்சுக்கிட்டு பனைமரத்தில் ஏறி விட்டாங்க. அந்த படத்தை தான் அந்த படம். இந்த மாதிரி என்னுடைய முதல் படம் சாது படம். அது மிகப்பெரிய ஜாமாவாக அன்னைக்கு கவுண்டமணியோட காம்பினேஷன். அதுலேருந்து தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை தொடர்ந்துச்சு. ஆல்ரெடி உங்களை பார்க்குறப்போ செந்தில் சார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கவுண்டமணி சார் கூட உங்களுக்கு ஒரு காம்பினேஷன், அதுதான் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ண? அது வந்து இருந்துச்சுன்னு சொன்னால், இது அந்த என்னுடைய முதல் பட ஷூட்டிங் வந்து கல்லிடைக்குறிச்சி. ஓகே. கல்லிடைக்குறிச்சியில் ஒரு தென்னை மரம் தோப்பு, தென்னந்தோப்பு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு மேலே சாப்பாட்டு டைமு. அப்போ என்னை வந்து டைரக்டர் பி வாசு வந்து இவன் தான் உங்களோட நடிக்கிறான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யாரா அவன்? வாசு இங்கே வாயா, என்னையா நடிச்சிருவான், டைலாக் பேசிடுவாடா, பேசிடுவா, பேசணும், லஞ்சு மிரட்டுறாரு. இது வேற மிரட்டான். 2வது நம்மளுக்கு நடிக்கவே தெரியாது. நடிப்பின சினிமாவிலே இருந்து எங்கேயும் நடித்தது கிடையாது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா சுற்றி உங்களுக்கு தெரியும், கேமராமேனு இவங்க லைட் மேன் 10-100 பேர் இருக்காங்க. அப்படியே தண்ணியாக குடிக்கிறேன். எனக்கு நல்லா வேர்த்துச்சு. ஏன்னா அந்த வேஷம் வந்து அதனால் மேட்ச் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா பூரா உடம்பெல்லாம் வேர்க்கும். மர ஏறி கேரக்டரில் அது மேட்ச் ஆச்சுன்னு வச்சுங்களேன். எப்படியோ ஒரு சமாளித்து அன்றைக்கி எடுத்துகிட்டேன்னு வச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப பயம். இப்போவே சொல்கிறேன், கேமரா முன்னாலேயே நம்மளுக்கு இப்போவே ஒரு ஷூட்டிங்கில் இன்றைக்கி கூட ஷூட்டிங் போனோம்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு அந்த ஷிவரிங் இருக்கும், கேமரா ஷிவரிங் சொல்லுவாங்கள்ல, அது கரெக்டாக பார்க்கணும், பேசணும், வரணும், டைலாக் அப்படி வரும். அந்த இது எல்லா நடிகருக்கும் அது இருக்கவே தான் செய்யும். அப்போ எனக்கு அதிகமாக இருந்துச்சு.
சமாளிச்சிட்டேன். முதல் படம் வேற, முதல் படம் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. சமாளிச்சிட்டேன். ஸோ கவுண்டமணி சார் நார்மலாக பேசுகிறப்பயே அவர் வந்து சமாளிக்கிறது கஷ்டம்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவரோட காம்பினேஷன் இருக்கும்போது? அவர் செட்டில் எப்படி இருப்பார்? இப்போ அண்ணன் பழகி போயிட்டாரு. ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, அவர் மினு சக்கரவர்த்தி போனால் அவர் பேசும்போதே ஒரு மாதிரி முரடாக இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு இருக்கும். அதே மாதிரி கவுண்டமணி அண்ணன் வந்து ரொம்ப பாசம் வரும். ஆனால் பேசுறது அது என்னடா எப்போ அந்த சாப்பிட்டியா என்ன ஏன் ஒரு வீட்டில் நல்லா இருக்கு அது அவர் புரிஞ்சுக்கிட்ட. முதல்ல பயமாக இருக்கும், அப்புறம் பழகி போச்சு. அப்புறம் செந்தில் அண்ணன் அவங்க, அப்புறம் விவேக், வடிவேலு, இப்படி எல்லா நடிகரும் காமெடியில் வந்து நடிக்காத ஆக்டரே கிடையாது. எல்லாரோடைய காம்பினேஷன்லையும் கவுண்டமணி எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். செந்தில் சார் ஃபீல் பண்ணாரா? அவரு மாதிரியே இருக்கீங்களே கொஞ்சம் பார்க்குறேன். இன்றைக்கே எங்கள் அண்ணன் செந்திலுக்கு என்னை பார்த்தாலே ஒரு கலக்கலன்னு டேய் ஒழுங்கா டைலாக் போச்சு டேய் ஆக்சுவலாக தூரத்து சொந்தக்காரர் தான், இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு பேசிக்கலி டேய் யாரா நம்ம மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமாம், அந்த போன வாரம் கூட அண்ணன் போய் பார்த்தேன் வந்தேன். அவர் கொஞ்சம் ஏதோ உடம்பு சரியில்லைனாங்க, இப்போ அண்ணன் இருந்தார், அது போய் பார்த்தா வந்தேன். அது மாதிரி அந்த அந்த உருவ ஒற்றுமையினால அவங்களுக்கு கொஞ்சம் அது இருக்க தானே செய்யும் அவங்களுக்கு. அண்ணனோட 2-3 படம் அவதார புருஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம் 2-3 படங்கள் செந்திலனோட பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ மேக்ஸிமம் இப்போ சினிமா வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நிறைய சோஷியல் மீடியா, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. பட் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் சினிமாக்குள்ள முதல் படம் அப்படின்னாலும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகள் வரணும் அப்படின்றப்போ நீங்களே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவதுமா சினிமாவில் வந்து உள்ளே சேர்றவங்க நம்ம வந்து சினிமா ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆமாம், சினிமாவில் நடிக்கணும், நம்ம சினிமாவில் இந்த பேர் வாங்கணும், இந்த திரையில் வெள்ளித்திரையில் இப்போ வரணும், முகம் வரணும், இல்லை எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எவ்வளோ ஆசை இருக்குங்க, அத்தனை பேருமே நடிக்கிறது இல்லை. சரி, அதில் வந்து ஒரு 50% என்னன்னா முயற்சி பண்ணுவாங்க, வந்து பார்க்கலாமே. பட் இங்கே இருக்க சிச்சுவேஷனை பார்த்துட்டு ஓடிடுவாங்க. வந்தால் சினிமாவை வந்து ஜெயித்தவனுக்கு தான் தெரியும் சினிமா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஜெயித்த வடிவாலாக இருக்கட்டும், சார் விவேகா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், இப்படி இந்த ஒரு அந்த 10-20 பேர் தான் வந்து பளிச்சுன்னு தெரிவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, கோடிக்கணக்காக சம்பாதிப்பாங்க. பட் எங்கள் மாதிரி ஆளுகள்லாம் வந்து கஷ்டப்பட்டு வரணும் முயற்சியிலே போயிருமா ஒழிச்சு அவனும் சம்பாத்தியா இருக்காது, அவ்வளோவும் சம்பாத்தியா இருக்காது, சர்வைவலுக்காக பண்ணுவாங்க. பட்டு இந்த மாதிரி சினிமா வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் சினிமா ஈஸியாக பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காலத்தில் பார்த்தா ஃபிலிம் இருக்கும். அந்த ஃபிலிம் வந்து அங்கே அந்த ஃபிலிம் கம்பெனியிலேருந்து முதல் படம் எடுக்கிறவங்க போய் அந்த ஃபிலிம் மேலே இது போட்டு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அப்போ போகும்போது அங்கேருந்து தெரியும் எந்த கம்பெனி படம் பண்ணுறாங்க, இன்னார் டைரக்டரு, இன்னார் ப்ரொடியூசரு, இன்னென்ன ஹீரோ, இப்படியெல்லாம் தெரியும். இப்போ நாங்கள் அன்றைக்கி பூஜை போடுவாங்க, எங்கள் ஐஏபிஎம்மில் பூஜை போடுவாங்க, நிறைய இடத்துல பூஜை போடுவாங்க. இப்போல்லாம் எங்கே அதை ஸ்டுடியோஸ்லாம் முடிஞ்சு போச்சு. பிரசாத்தில் போடுவாங்க, பிரசாத் இதில் போடுவாங்க, எல்லாரும் பூஜை போடுவாங்க. பூஜைக்கு போனால் அங்கேருந்து டைரக்டர் பார்ப்போம், அங்கே போனால் நடிக்க சாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி சினிமான்றது எங்கேயே போயிடுச்சு. சினிமானா என்னைக்கு தெரியுதுன்னா இவன் பூரா அவங்க அங்கங்கே கேமரா வச்சு படத்தை எடுத்துக்கிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் ரிலீஸே தெரியுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா வருத்தமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸு எங்கள் காலத்தில் இருக்க காமெடியெல்லாம் இப்போ ரசிக்க மாட்டாங்க. இப்போ காமெடியே கிடையாது, காமெடியனே கிடையாது. ஆமாம், யாரையும் பார்த்து சிரிக்கலை, காமெடியன்னு பேர் சொல்லிக்கிறான்னு ரூல்ஸு. நான் வந்து தப்பாக சொல்லலை. இப்போ எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீன் வந்தாலும் எல்லோரும் சிரிப்பாங்க. என்னென்னா வடிவேலு ஓடா இருக்கட்டும், விவேக் ஓடாட்டம், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீன் வந்து சிரிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காமெடியனை பார்த்து சிரிக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் காமெடின்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்க. அந்த காலத்தில் சினிமா ரொம்ப கஷ்டம், நுழையிறது கஷ்டம், அவ்வளோ சீக்கிரத்தை நுழைய முடியாது, ரொம்ப உங்களுக்கு கஷ்டம். அதாவது வந்து அந்த நம்ம போய் நுழைஞ்சால அங்கே 1008 பிரச்சனை இருக்கும். ஏன்னா முதல்ல வந்து எங்கள் காலத்தில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா அப்போ வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் நடிக்க வர்ற காலம். ஆர் சுந்தரராஜன், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு எல்லாம் என்ன பண்ணுவோன்னா டிஸ்கஷனில் உட்காந்துருவானுங்க, புரிஞ்சுங்களா? கதை டிஸ்கஷனில் உட்காரும்போது கதை பேசும்போது நல்ல அந்த ஹீரோ என்ன அந்த எங்கள் அப்பா கேரக்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த காமெடி கேரக்டரில் கூட நல்ல கேரக்டர் வந்தால் அந்த எனக்கு சரியாக பேர் வரல, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இறந்து போயிட்டாங்க. டைரக்டர்லாம் எல்லாரும் அவங்க ஒரு சீன் எடுத்துக்கிறாங்க. எங்கள் மாதிரி ஆளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நாங்கள் சும்மா சுற்றிட்டு வருவோம். அவ்வளோ கஷ்டம்ப்பா சினிமா வந்து வாய்ப்பு கிடையாது, அவ்வளோ கஷ்டம். அதில் நாங்கள் நீந்தி கரையேறி ஒரு சீன் கொடுப்பாங்க.
ஒரு சீன் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு சீனில் எப்படா நம்ம வந்து அதை கேட்ச் பண்ணுறது. இப்போ இப்போ வர எக்ஸாம்பிள் சின்ன ஒரு விஷயம் சொல்லுங்களேன். விஜயகாந்த் சாருடைய படம் வானத்தை போல இல்லை, நான் நானும் எங்கள் அண்ணன் செந்திலன்னு பண்ணியிருப்போம். அவர் ஒரு ஹோட்டல் முதலாளி, நான் ஒரு சாமியார். பிரபுவே பசிக்குது, அண்ணனுக்கு இட்லியும் வடையும் கட்டு இப்படி பேசும்போது உங்கள் மாதிரி தான் மழை வேணும் அவர் சொல்லுவார், நான் அப்புறம் வந்து இட்லியை வச்சு எறிவாங்கன்னு வச்சுங்க. அந்த காமெடி ஒரு சீன் தான். அந்த சீனு இன்றைக்கும் எங்கள் கிராமத்தில் போனோம், வானத்தை போல இல்லை, அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன வேஷங்கள் கிடைச்சதுனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் தெரிய முடியாது. இப்படி தான் இது சினிமா. இன்றைக்கி சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடிதடி தான் சினிமா ரசிக்கிறவங்கள. என்னைக்கு வந்து விவேக் வடிவேலு அவங்கெல்லாம் இந்த ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்களோ அன்றைக்கே வந்து சினிமா வந்து வேறு ஜோனுக்கு போயிடுச்சு, காமெடியே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் என்ன படங்கள் வந்தாலும் என்ன ஜேர்னர்னாலும் காமெடி கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தோட பார்க்கலாம், ஜாலியாக ரசிக்கலாம். அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ட்ராக் இருந்தது படத்தோட இல்லாமையே தனியாக அப்பப்போ ஒரு கதை ஒரு சோன் வரும், அப்புறம் காமெடி ட்ராக் வரும். ஆமாம், அப்புறம் அப்போ கவுண்டமணி செந்திலன் இருக்கும்போது அவருக்கு வேண்டிய ஒரு குரூப்பு அப்படியே போட்டுக்குருவாங்க. வடிவேல் இருக்காருன்னா அவருக்கு ஒரு குரூப்பை போட்டுக்குருவாரு, விவேக்னா அவருக்கு ஒரு குரூப் போட்டுருவாங்க. இப்படி அந்த ட்ராக் அந்த மாதிரி காமெடி குரூப்பெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்க இல்லாதனால அவங்க அந்த டெய்லி போய் இந்த நாடகம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த ஏதோ பாவம் வயிற்று கழுவிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சினிமா வந்து வேறு ஜோனுக்கு போயிடுச்சு. சரியான நடிகர் கிடையாது, சரியான காமெடி கிடையாது, சரியான காமெடி ரைட்டர்ஸ் யாரும் கிடையாது. எப்படியோ சினிமா போயிட்டுருக்கு. ஆமாம். ஸோ நீங்கள் நடித்த அந்த டைம் பீரியடில் நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ கூட காமெடி ஆக்டர் அவ்வளோக்கா இல்லை, பட் அப்போது வந்து எல்லாருமே இருப்பாங்க, கவுண்டமணி சார், செந்தில் சார், விவேக் சார், வடிவேல் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கான ஒரு இடத்த தக்க வச்சுக்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கிடைக்கும், இல்லைனா வந்து ஒரு படத்தில் நிறைய இடங்களில் வந்திருப்பீங்க. எப்படி வந்து தக்க வச்சுக்கிட்டீங்க உங்களை? சினிமாவில் எப்படி தக்க வைக்கிறோம்னாம்மா, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்போ வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுவோம் டைரக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு, எங்கள் ஃபோட்டோவோ எங்களையோ படம் பார்த்த உடனே நாங்கள் எங்களை வந்து பார்ப்பாங்க, அசிஸ்டண்ட் பார்ப்பாங்க, அசோசியேட் டைரக்டர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி இந்த சீனுக்கான சாரை போடலாமே. ஒரு 10 கம்பெனி போனோம்னா யாராலும் 2 பேர் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படி 2 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் சினிமா வந்து டெவலப் பண்ணி விட்டோம் போலீஸு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த நம்ம இப்போ கருணாஸாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், இந்த நடிகரெல்லாம் அவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்குனே வந்தவங்க. இது ஒரு சினிமாவுடைய ஒரு ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். சில பேர் இருக்காங்கல்ல, அந்த கஞ்சா கருப்பு, விவேக் இருந்தால் கூட இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைரக்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த படத்தை ஃபுல்லாக நடிப்பாங்க. அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆர்டிஸ்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி என்னையை பொறுத்தளவு இல்லை, என்னை பொறுத்த ஆஸ் ஃபார் அஸ் மை செல்ஃப் கன்சர்ன்ஸ், எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து நான் சினிமாவாக வந்ததில்லை. ஆனால் இப்போ தான் அதெல்லாம் பழைய நிலைவுகள்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது நானாக தீர்மானிச்சுக்கிறது, நான் சினிமாவுக்காக வரல. அப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸ் போகணும், ஃபேமிலி இருக்குது, குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகள்லாம் 2 பையன் ஒரு பொண்ணு, குடும்பத்தை பார்க்கணும். இப்போம்போது நான் என்ன ஃபார்முலா போடுவேன்னா, சரி நம்ம இந்த படம் இந்த கம்பெனி ஓகே, சத்யா மூவிஸ், டைரக்டர் யார், வாசர், ஹீரோ யார், இவர். அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும், அப்போ இந்த படத்துக்கு போவோம். அப்படி கம்பெனியெல்லாம் தான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அந்த பெரிய கம்பெனி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா வாய்ப்பு, ஒரே ஒரு சீன் கொடுப்பாங்க. ஆனால் நான் நடித்த எல்லா படம் இது வரைக்கும் நான் நடித்த படங்கள் எதையுமே வந்து ரிலீஸ் ஆனதே கிடையாது. எல்லாமே ரிலீஸ், எந்த படம் பண்ணாலும் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஃபார்முலா அப்படி. அதனால் ஏன்னா நான் வந்து நடிகனாக இருக்கும்போது சரி ஒரு டைரக்டர் போகிறோம், இந்த டைரக்டர் போனோடனே சரி ரைட் ஓகேங்க இவரோடய ஃபாலோ பண்ணிங்க, ஏன்னாக்கா அவங்களோடையே ட்ராவல் பண்ணணும். ஒரு டைரக்டராக அவர் வீட்டுக்கு போகணும், அவங்க குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், சரி இவனுக்கு பாவணும் அப்படியே த்ரூ அவுட்டாக. வடிவேலு கூட எடுத்துங்க, வடிவேலு கூட என்ன பண்ணுறாரு, ராஜிகரனை ஃபாலோ பண்ணி ஆர்பி உதயகுமார் இவங்க டைரக்டரில் ஃபாலோ பண்ணி அவங்க டெய்லி நடித்து கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைக்காத காரணம் இதுதான். நம்ம கரெக்டாக ஒரு நாள் தான் என் லீவ் கிடைக்கும், 2 நாள் கிடைக்குங்க. அப்போ இது பண்ணுறது சார் இந்த மாதிரி சார் மாதிரி அப்போ அசிஸ்டண்ட் இருக்குது அப்படின்னு அந்த கம்பெனியில் போனோடனே எனக்கு பார்த்து பெரிய பார்த்துருங்க. திருப்பாச்சி, சிவகாசி நான் படம் பண்ணது பூரா பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்டரும் பெரிய டைரக்டரை தான் படம் பண்ணுவேன். சின்ன டைரக்டரில் வந்து த்ரூ அவுட் அந்த காலத்தில் நான் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க,
ஒரு படம் கிட்டானா நான் நேரம் வந்து நீ கோடிக்கணக்காக சம்பாரிச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பு வந்து இந்த அதை அப்படின்னு இப்போ நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். யோசிச்சு பார்க்குறது என்னன்றது நம்மளுடைய பழைய கால வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு பக்கம் திரும்பி பார்க்கணும்ல. ஏன்டா நம்ம இந்த சினிமாவில் இன்னும் பெரிய லெவலில் வர முடியலை, வடிவேலு இருக்கிறோ விவேக் மாதிரியாக வர முடியலை அப்படின்ற இதை ஏன்னா நேயர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதனாலும் முயற்சி பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார். நீங்கள் முயற்சி பண்ண இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சொல்லுங்கள். டிப்ஸா எடுத்துப்பாங்க சார் கண்டிப்பா. ஓகே, இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு காமெடி ரோல் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர படங்களா இருக்கட்டும், டேரக்டர்ஸா இருக்கட்டும், இந்த ரோல் தான் இவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதே ரோல் தான் திரும்பி திரும்பி கொடுப்பாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய வந்திருக்கலாம். அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு? நான் போவேன் சார், என்ன சார் நீங்கள் சும்மா அந்த ஒரு சீன் 2 காமெடியாக கொடுக்குறீங்க சார், இந்த அண்ணன் தான் வேறு கேரக்டர் இல்லைண்ணே சொல்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வர வச்சுட்டு சார் ஒரு 10 நாள் 15 நாள் அவர் கூட ஹீரோவோட வர அண்ணன் தம்பி அதை மாதிரி அவங்க அடியாள் எதனாலும் பண்ணி கொடுங்க சார்னா சரிங்க அண்ணே சார் அந்த 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 இடத்துல அந்த காமெடி இந்த அந்த அண்ணனை போடுங்க அவர் பேர் வராது, இப்படி தான் போகும். ஆனால் இதுக்கு அட்வர்ஸ் என்னன்னா பேரரசு வந்து என் தம்பி ரிலேட்டிவ். ஓகே, அவன் என்ன சொல்கிறான், நீ வா என் படத்தில் நீ வந்து காமெடியனே கிடையாது, நீ வந்து வில்லன், என் ஒரிஜினல் கேரக்டர் வில்லன். அவனுக்கு தெரியும், பேரரசுக்கு தெரியும் ஒரிஜினல் கேரக்டர் வில்லன் என்னுடைய அவனுக்கு தெரியும் ஏன் கேரக்டர் என்ன ஒரிஜினல் கேரக்டர் என்னன்றது அவனுக்கு தெரியும். ஓகே, இது என்ன இப்போ எங்கள் ஏரியாவில் என் நண்பர்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன கேரக்டர்னு தெரியும். அதனால் பேரரசு என்ன சொல்லிட்டான், உனக்கு கிடையாது காமெடியே கிடையாது, நீ வில்லனோட தான். ஏன் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சியில் வில்லனோட தான் இருப்பேன், ஆமாம் சிவகாசிலையும் வில்லன் பிரகாஷ்ராஜோடு தான் இருப்பேன். அதே மாதிரி அவன் படம் பூரா இப்படி தான். ஒரு படம் விஜயகாந்த் சார் படமாக ஏதோ ஒரு படம் கேட்டான், நான் வந்து அண்ணா நீங்கள் வில்லன் டை உன் படத்தை பண்ண மாட்டேன் போ, நீ இப்போ வந்தால் வில்லனோட போடுற, நீ ஏடா நீ ஒரு காமெடி கொடு ஒரு சீனால் நான் கிடையாது, ஒரு படமே நான் பண்ணலை. அவன் தான் நான் பண்ணலை, அவன் படம் பண்ணலை, நான் முடியாது ஏமா வில்லங்க ஏடா நீ மற்றவங்க யாரெல்லாம் கொடுத்தாலும் நீ பார்க்கலாம், நீ வேணும்னே நீ வில்லன் ஆக்குறான்டு. அது மாதிரி சினிமாவில் தம்பி அப்பனால. ஓகே சார், ஒரிஜினலாகவே ரியலாக டெரர் கேரக்டராக இருப்பீங்க போலயே சார். கேரக்டர் அப்படியா? டெரர் கேரக்டர், ஆமாம் கோபம் பேசிக்காமா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, நீங்கள் காமெடியனை வந்து நீங்கள் எல்லா காமெடியும் எடுத்துங்க, ஓவரைட்டிஸ் விவேகா இருக்கட்டும், ஏன் வடிவேலா இருக்கட்டும், அண்ணன் கவுண்டமணியாக இருக்கட்டும், செந்தில் யாராக இருக்கட்டும், ஏன் குமரிமுத்து, நீங்கள் கூட நீங்கள் நடித்தா அத்தனை காமெடி கேரக்டரும் பேசிக்காக ஒரிஜினல் வந்து வில்லைங்க தான். ஓகே, ஆமாம் வில்லைங்க தான். இப்போ அவ்வளோ கோவப்படுவாங்க, அது கேமரா முன்னால் தான் சிரிக்கிறது தான். ரெண்டாவது ஜனங்க அவங்களுடைய நடிப்பை பார்த்து ரசிக்கிறாங்கல்ல, அப்படியே அவங்க மாறிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி ரியல் லைஃப்பில் 2 டக்குன்னு மாறும்போது எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டீங்க ஒவ்வொரு படங்களையும் உங்களோட காமெடி சென்ஸாக இருக்கட்டும்? ஏன்னா காமெடி டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலத்துலேயே இருக்கட்டும், அதை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க ஒரு படத்துல? அது நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னாமா, அந்த ஒரு ஒரு காமெடி கேரக்டர் கொடுக்கும்போது அந்த படத்தில் நம்மளுக்கு இந்த சீன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த இங்கே டேரக்டர் சார் அந்த டைலாக் பேசுங்க சார் அப்படின்னு பேசணும். சரிப்பா சார் டைலாக் அப்படின்போது சார் இந்த டைலாக்கை கொஞ்சமாக நான் சொல்கிறேன் செய்யா, இதே வடிவேலாக இருக்கட்டும் விவேகா இருக்கட்டும் அது சூப்பராக இருக்கணும் நீங்கள் பண்ணுங்கன்னுடுவாங்க. எங்கள் மாதிரி சொன்னேன் சார் சும்மா சொல்கிற கேரக்டர் செஞ்சுட்டு போங்க சார். நான் அப்போ அந்த டைலாக்கை எப்படி நம்ம வந்து ஒரு காமெடியாக நம்ம கொண்டு கொடுக்குறத, ஏன்னா டைலாக்கும் மாற்றக்கூடாது. அப்போ என்ன சொன்னானே என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணே ஒரு சிரிங்க அந்த சிரிப்போட ஏன்னா அவதார புருஷனில் டைரக்டர் பிரதாப் பார்த்தோன்னா அது ஒரு அந்த ரீமேக் படம் வினோத் சக்கரவர்த்தியனோட அது வந்து பயங்கர ரிஸ்ட் ஆயிடுச்சு. அந்த படம் வந்து கார்த்திக் படம், அந்த நேரம் பயங்கர ரிஸ்ட் ஆச்சு. எந்த அண்ணே அந்த அவதார அது ஒரு ட்ரேட்மார்க் ஆகிடுச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த குமரத்தி வந்து ஐயா பார்த்தா அவர் ஒரு ஒரு மாதிரி சிரிப்பார், ஜனகராஜ் அப்படின்வார், பாண்டுக்கு ஒரு இருக்கும் அது மாதிரி என்ன நானே அந்த சிரிப்பு கொஞ்சம் போட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் இதாக நாம் பிடிச்சிக்கிட்டோம். இப்போ ஸ்கிரிப்டில் அவங்க சொன்னது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்களா டெவலப் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த சீன் ஒர்க் அவுட் ஆனது? இல்லை இது வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம ரேஞ்சுக்கு போகலாம். அதெல்லாம் சினிமாவில் வந்து அந்த இப்போலாமா சினிமாவில் வந்து கால் ஷீட் கொடுப்பாங்கல்ல,
இப்போ அவங்க கால் ஷீட்டுக்காக நம்ம கால் ஷீட்டுக்காக அவன் சினிமாக்காரன் வந்து வெயிட் பண்ணான்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். ஓகே. சும்மா உங்களுக்கு சினிமா நேருக்காக நம்ம அதெல்லாம் பொய்யெல்லாம் பேசக்கூடாது. இல்லை சார். அவன் கால் ஷீட்டு நம்ம கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணால் நம்ம சொன்னதை சினிமாக்காரன் கேட்பான். பட் அவன் கால் ஷீட்டுக்காக நம்ம பண்ணனால நான் சம்பளம் உங்களுக்கு சொல்கிற செஞ்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவான். இதே இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நிலைமை அதுதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க, நடித்த போர்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரீசெண்டாக வந்து பெரிய படங்களே இருக்கட்டும், அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா நிறைய சீன்ஸ் கட் பண்ணிடுவாங்களே. அப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரசித்து பண்ண ஒரு சீன், பட் ஆனால் படத்தில் கட் ஆகிடுச்சு, ஸோ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும்? அது சங்கர் சார் படத்தில் பசுமைக்கின்னு ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர். சார் நிறைய பண்ணாங்க, சாங் இங்கே கடைசியில் பார்த்தா கொஞ்சம் நிறைய போர்ஷன்லாம் போயிடுச்சு. முதல்வன் சார் அதுதான் பெரிய ஏமாற்றம் முதல்வன் படத்தில் நம்ம அப்போ எதிர்பார்த்துருந்தது. அதே மாதிரி நான் வந்து ஹரி சார் படம் சிங்கம் பண்ணிடுவேன் விவேக் கூட. ஆனால் அதில் ஒரு ஷாட்டு கூட எனக்கு பண்ணல. ஆனால் அந்த படம் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எரிமலை ஏட்டையா ஆரம்பமே நான் தான் ஆரம்பிப்பேன், எரிமலை ஏட்டையா அப்படின்னு. அந்த படம் சிங்கம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக சார் எடுத்தார், ஹரி சார் எடுத்தார். மிகப்பெரிய ஹிட்டு. சிங்கம் ஒன்று தான் பெரிய ஹிட்டு. அந்த படத்தில் இருந்தது மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு நான் சொன்னால் சார் திருப்பாச்சி சிவகாசி இந்த சிங்கம் ஆமாம் விவேக் சார் கூட அந்த மாதிரி வாழ்க்கையில் மனசாலுக்கு ஒரு படம்னா எனக்கு அந்த என்னுடைய வாழ்நாளில் அது ஒரு படம். ஓகே. ஸோ ஹரி சார் கூடலாம் வந்து அவரோட ஒர்க் பற்றியெல்லாம் தெரியும், எப்படி இருப்பார் ஷூட்டிங் ஃபுல்லாக? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணப்போ? ஹரி சார் வந்துங்க அவர் மாதிரி ஒரு டைரக்டர் மாதிரியெல்லாம் யாருமே கிடையாது. நாங்கள் சில நான் நடித்த டைரக்டர் இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் பெருமைக்காக சொல்லலை, அவர் எப்போ தூங்குறாருன்னே தெரியலங்க. எப்போ தூங்குறாரு, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாருன்னா தூக்கமே இருக்காது. தூங்காமல் ஃபுல்லாக நைட் ஷூட்டிங் போவோம். ஓகே. போட்டு காலையில் பார்த்தா 6 மணி கால் ஷீட்டு, 4:30 மணி 5 மணிக்கு தான் பேக்கப் பண்ணிடுவார். ரெண்டாவது மனுஷன் சுறுசுறுப்பு. அவர் இந்த 2 செட் ஆஃப் கேமராமேன் வச்சுருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீனை பூரா பிரிச்சுருவார் ஒவ்வொரு கேமராமேன். நீ அங்கே போய் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே முடிஞ்ச உடனே சரி முடிஞ்ச உடனே நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய் நடிங்க. இந்த மாதிரி ஒரு 60 நாள் ப்ரொடியூசருக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 40 நாளில் முடிப்பார். மிகப்பெரிய அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு, ரொம்ப அருமையான டைரக்டர். நான் ரொம்ப நல்ல டைரக்டர், நல்ல மனுஷன். ரொம்ப நம்மளோட எந்த நடிகராக இருந்தாலும் மரியாதை கொடுக்குறது. அண்ணன் என்னையெல்லாம் அண்ணன்ற ஒரு வார்த்தைக்கு என்னண்ணே அப்படின்னு அண்ணன் சொல்லுக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டார். அவ்வளோ தங்கமான எடுத்து பேசுவார். ஆமாம். மனசுக்கு பிடிச்ச சில டைரக்டர் இருப்பாங்கல்ல, அதில் அவர் சார் ஒருத்தர், ஹரி சார் ஒருத்தர். ஸோ நீங்கள் நிறைய லெஜெண்டோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வடிவேல் சாராக இருக்கட்டும், விவேக் சாராக இருக்கட்டும். ஸோ வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னு சொன்னால் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. வடிவேல் கூட நான் நிறைய படம் பண்ணலாமா, ஏன்னா வடிவேல் சார் கூட எனக்கு ஒரு சின்ன டிஸ்பியூட் ஆயிடுச்சு. ஆமாம், நடுவில் கொஞ்சம் கிளாஷ் ஆகிடுச்சு. அப்புறம் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் ஜென்சி கிட்ஸ் தானே, நீங்களாம் பிறந்திருக்க விட மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஆகி வச்சுவேன். ஜென்சி கிட்ஸ் தான் ஒரு பிரிச்சு போடுறாங்க. ஜென்சி கிட்ஸ் நீங்களாம் பிறந்து கூட இருக்க மாட்டேங்க. உடனே கேள்விப்பட்டோம் ஏதோ ஒரு கிளாஷ் ஃப்ரெண்டா நீங்கள் அப்படின்றது. நல்ல பீக்கில் இருக்கும்போது அது கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன இறக்கம் தான். அவரோட ஒரு என்னுடைய வளர்ச்சியில் ஒரு நம்மளுக்கு தடுத்தது அது கூட ஒரு விஷயங்கள் தான். ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன கிளாஸ் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் இல்லாத படமே கிடையாது. அந்த டைம் பீரியட். ஆமாம் 2003 பார்த்தீங்கன்னா 2003லேருந்து 2010 15 வரைக்கும் அவரை அப்போல்லாம் நான் பிறந்துட்டேன். ஆமாம் வந்து பிறந்தீங்களா? ரைட், ஓகே, சந்தோஷம். அப்போ வந்தேன்னா அவரை பார்த்து பயப்படுவாங்க. சினிமா ப்ரொடியூசர்ஸ் படிப்பாங்க, டைரக்டர் ஐயோ அண்ணே ஜெயமணி அண்ணே உங்களுக்கு இருக்குண்ணே, நல்ல கேரக்டர் இருக்குண்ணே, நீங்கள் இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குண்ணே வடிவேல் சாரோட. ஆனால் சார் போட மாட்டாருண்ணே, என்ன பண்ணுறது அப்படியே என்னுடைய சினிமாவுடைய இது வந்து கிராஃப் வந்து இறங்கிருச்சு. நான் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி சிவகாசி அந்த மாதிரி எல்லா படங்கள் த்ரூ அவுட்டாக பண்ணி அதனால் சினிமாவை கண்டினியூ பண்ணனால ஆஃபீஸ் போக முடியல. ரிசைன் பண்ண ஜாப் ஆஃபீஸ் விட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன், வேணாடான்னு 2001 எழுதி கொடுத்து வந்தேன். அவ்வளோ பிஸியாக இருந்தேன்.
அப்படியே வந்தவன் என்னுடைய இது என்னன்னா சாரோட தம்பி என் பங்காளி வடிவேலோட சின்ன பிரச்சனையானவனுங்க இருக்கவன்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க சின்ன கிளாஸ் ஆக. அப்போ அவர் தானே அன்றைக்கி லெஜெண்ட் அவர் தான். வடிவேலு தான். என்னை வடிவேலை பற்றி சொல்லணும். கண்டிப்பாக என்னை வடிவேலு இன்னைக்கு மிகப்பெரிய பிறவி கலைஞன். பிறவி கலைஞனா அவரும் நம்ம மாதிரி வந்தவர் தான், தன்னை வளர்த்துக்கிட்டாரு. அவர் மாதிரி உலகத்தில் ஒரு காமெடியனை நீங்கள் தமிழர்களை பொறுத்தவரை எத்தனையோ காமெடியன் வந்திருக்காங்க. நான் ஒவ்வொரு தடவை அதை சொல்லுவேன். நம்ம போகிறோம், எல்லா காமெடியும் நடிக்கிறாங்க. இப்போ வடிவேலு தானே, கவுண்டமணி செந்தில், சுருளிராஜன், வி.கே. ராமசாமி, தங்கவேலு, நாகேஷ், இவங்கெல்லாம் பார்க்குறோம், காமெடி பார்க்குறோம். நல்லா குறித்து சொல்லுங்க, கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்கிறத கேளுங்க. இந்த மாதிரி போகிறோம், காசு கொடுக்குறோம், சினிமா பார்க்குறோம், ஆஹா சிரிச்சிட்டு சந்தோஷம் வந்துடுமா? எல்லா காமெடியனும் இன்னைக்கு வரைக்கும் விவேகாரங்க எல்லாருமே. ஆனால் வடிவேலு காமெடி ஒருத்தன் மட்டும்தான் அந்த சினிமாவை விட்டு வேலை ஜோன் வெளியில் நம்ம டெய்லி அன்றாடம் வச்சுட்டாயா ஆப்பு மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு வந்துட்டாயா ஏன்னு கேளுங்க. இது சாதாரண வார்த்தை தான். அவர் வார்த்தை பிரயோகம், அவர் கொண்டு போன விதம், அந்த காமெடியை பார்த்து மக்கள் மனசில் இன்னைக்கு பட்டிமன்றத்தில் அவர் பேசாத காமெடி அவருடைய இல்லவே இருக்காது. பட்டிமன்றம் டைலாக் அவருடைய கரெக்ட், அவர் டைலாக் இல்லாத பட்டிமன்றமே இருக்காது. வடிவேல் சொன்ன மாதிரி நார்மலாக அப்படியே அந்த கலைஞன் வடிவேலு. அந்த கலைஞனோட நம்ம அவர் காலத்துலலாம் வாழ்ந்திருக்கோம், அவரோட நடிச்சிருக்க முடியாது, நம்மளுக்கு ஒரு பெருமை. கண்டிப்பாக சார். இன்னும் நீங்கள் இதுக்கப்புறமும் திரும்பி இவங்களெல்லாம் படங்களில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி காமெடி ரோல்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இது வரைக்கும் என்னுடைய பேட்டியை பொறையாக கேட்ட நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வரட்டுங்களா?